ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் திரைப்படத்தோட கதை வந்து இதுதான். லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு 2 கதை வந்து நம்மளோட இன்டர்நெட்டை வந்து அதிர வச்சுட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜெயிலர் படத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தொடர்ந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட ஒரு அமிதாப் பச்சன் கூட வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மஞ்சு வாரியர், பகத் ஃபாசில், ராணா இந்தமாரி வந்து ஏகப்பட்டது திரைப்பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. ஞானவேல் இயக்கி வரும் இந்த படத்தும் படப்பிடிப்பு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நம்மளோட ஞானவேல் ராஜா வந்து ஜெய் பீம் அப்படின்னு ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்து வந்து தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தவர். நம்மளோட வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வந்து மாபெரும் ரிலீஸில் வந்து வரப்போகுது. இன்னும் வந்து இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மும்மரமாக போயிட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றது 2 கதை வந்து போயிட்டுருக்குங்க. அதாவது நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தில் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காராம். இது வந்து அவருக்கு வந்து ஒரு பல நிறைய விருதுகளை வாங்கி தந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து அவரு வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து அவர் வந்து அவரோட ஸ்டார்டிங் லைஃப்பில் இறந்துடுறாரு. அதற்காக வந்து அவர் சுட்டு கொன்ற எல்லார் குடும்பத்தினரும் போய் பார்க்குறாரு. அந்த குடும்பத்துலேருந்து வந்தவர் தான் பகத் ஃபாசில் அண்ட் ராணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைடில் இருந்தாலும் வந்து இன்னொரு சைடில் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு போலீஸாக இருப்பாராம். ராணா வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருந்தபோது வந்து அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து அவர் வந்து நிறைய தப்புகள் பண்ணுவாராம். அந்த வந்து தப்புகளை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி தட்டி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பகத் ஃபாசிலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பையன் அப்படின்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்து இதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட்டும் வரலை. இதுதான் வந்து மேக்ஸிமம் படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விடை வந்து அக்டோபர் 10 நம்ம தியேட்டரில் தான் பார்ப்போம்.